எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அடிச்சு பத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டை விட்டு. ஏன்னா ஓட்டுகள் சுத்தமா இல்லைங்க, ரொம்ப பாட்டம்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது அபிஷியலை பத்தி பேசுறேன், அன்அபிஷியலை பத்தி பேசல. ஸோ அபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாப்ல ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டாப்ல யார் இருக்கா பாட்டம்ல யார் இருக்கா அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தோணுது, எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்ப ரம்யா போவாதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த பாம்பு வந்து இப்போ இல்லை எப்பவுமே வெளியே போவாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ரம்யாவுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எவிக்ஷனே இல்லை, போன வாரம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ டபுள் எவிக்ஷன் இந்த வாரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டபுள் எவிக்ஷன் வச்சாதான் அவங்க நினைக்கிற 2 பேரை வெளியெடுக்க முடியும். அப்படி இல்லை ஒருத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த யாரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓட்டிங் பேசிஸை பொறுத்த